லவ் பண்ணும்போது சின்ன சின்ன பொய்யா சொல்லுவோம். ஆனா கல்யாணம் ஆச்சுன்னா பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லணும். ஆனா பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் உண்மையா இருக்கணும். ஆமா ஆமா, நீ தான் பயங்கரமான உண்மையான ஆளாச்சு. என் விஷயமான முக்கியம். நீ கேளுடா. அந்த பொண்ணை பார்க்கும்போது உங்க பேரை தெரிஞ்சுக்க தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நானே உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லு. நான் பேர் வைக்கணுமா? டேய் சொல்றது கேளுடா. நீங்க ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணு முறைச்சதை பார்த்தா கோபமானவங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. டேய் அதெல்லாம் லவ் இருந்தா அன்பு தானா வரும்டா. முருகா, வாத்தியார்கிட்ட டவுட் கேட்கற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அவன் சொல்றதை மட்டும் செய். இப்படி வா, எதையாவது சொல்லி பயமுறுத்துறது. ஆனா இவன் ஒருத்தன் உர்றா. இங்க பாரு, அந்த பொண்ணுகிட்ட போய் உங்க பேரை நீங்க சொல்ல வேணா, நீங்க ரொம்ப அன்பானவங்களா இருக்கீங்க, இன்னையில இருந்து நான் உங்களை அன்புன்னு கூப்பிட போறேன்னு சொல்லு. சொன்னா சொல்லுடா போதும். சொல்லிட்டு உடனே கிளம்பிடு. ஏனே? டேய் லவ் பண்ற புதுசுல ரொம்ப நேரம் பேசக்கூடாதுடா. அப்புறம் வண்டவாளம்லாம் தண்டவாளத்துக்கு வந்துடும், ட்ரெயினை ஏற்றி இறக்கிடுவாங்க. மனுஷனுக்கு எதிரியே அவனோட வாய் தான். அதிகமாக பேசினா நம்மளே மாட்டிப்போம். அதனால தான் சொல்கிறேன், அன்புன்னு உங்களை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம கிளம்பி போயிரு. அப்புறம் எப்படின்னு ஒர்க் அவுட் ஆகும்? டேய் யாரா அவன் வித்தியாசமானவனா இருக்கிறான்?